இனிமே இந்த கெவின் பால் ஷோ அப்படின்ற இந்த சேனல் இனிமே ஃபுல் டைமாக இயங்க போகுது. இது வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு நான் இதை பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். வேலையும் பார்த்துட்டு இதையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு உள்ளே வந்தேன். இன்றைக்கி நம்ம இது உள்ள ஃபுல் டைமாக வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த கெவின் பால் ஷோ அப்படின்ற இந்த சேனலுக்கான பர்பஸ் என்ன, இந்த சேனல் எப்படி ஆரம்பிச்சது, வாட் மேட் மீ டூ இட் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு கோவம் தான். அக்டோபர் 7 அன்னைக்கு நடந்த அந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா அந்த சம்பவம் நடந்து அடுத்த நாள் அக்டோபர் 8ஆம் தேதி உலகில் உள்ள எல்லா போராளி குழுக்களும் வெளியே வராங்க. போராளிகள் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹமாஸ் ரொம்ப நல்லவங்க, அவங்க ஒரு போராளிகள், இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு இவங்க தான் வெளியே இருந்து வந்தாங்க, இவங்க இவங்க நிலத்தை பிடுங்கி வச்சுட்டாங்கன்னு இங்கே உள்ளவங்கலாம் பேசுனாங்க. ஈவன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. அது எப்படி வரலாறு வேறு மாதிரி இருக்குது, ஆனால் இவங்க அப்படியே மாற்றி பேசுகிறாங்களே அப்படின்ற ஒரு கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் நான் முதல்ல வீடியோ ஒன்று பண்ணேன். நான் யோசித்தேன், பொறுமையாக யோசித்து நம்ம என்ன பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சு அப்படி பண்ணிகிட்ருப்போம். இப்போ என்ன பண்ணலாம், பொது இடத்துக்கு வரலாமா, ஃபேஸ்புக்கில் இதை பற்றி ஒரு எஸ்ஸே ஒன்று எழுதலாமா, இல்லை வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்போ தான் வீடியோ போடலாமே, ஏன் வீடியோ போட்டால் என்ன அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. எப்படியாவது நான் வெளியே சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு ஆதங்கத்தில் வெளியே வந்தேன். ஸோ வெளியே வந்து பேச ஆரம்பித்தப்போ ஃபஸ்ட் வீடியோ அது போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் எல்ஜிபிடி அது பேசினோம். 3வது வீடியோவாக இது அந்த ராம் டெம்பிள் அதனுடைய இனாக்ரேஷன் டேட் அன்றைக்கி நான் போட்டிருப்பேன். அதுவும் ஒரு வரலாற்று சம்பவம் தான். இங்கே இவங்க வேறு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது உண்மைன்னு ஒன்று இருக்குது, பொய்ன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே உள்ள மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உட்பட ஒரு பொய்யை இவங்க திருப்பி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கோபத்தினால உருவானது தான் இந்த கெவின் பால் ஷோ. இஸ்ரேலை பற்றி நான் முக்கியப்படுத்துறதுனால இவன் ஒரு யூத ஏஜென்ட் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கீங்க. ஃபைன், தட்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் எல்ஜிபிடி, ஃபேமிலி வேல்யூஸ் முக்கியம், ஃபேமிலி இன்ஸ்டியூஷனை உடைக்கிறதுக்காக இங்கே ஒரு வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ராம் டெம்பிள், அதுக்கு பின்னால் உள்ள அந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இதெல்லாம் நான் பல வருஷமாக நான் ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு ஐடியா இருந்துச்சு, நம்ம இதை பேசலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இது எவால்வ் ஆகி வந்தப்போ போன வருஷம் கம்யூனிசம் சீரியஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். கம்யூனிசம்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ சீரீஸ் ஒன்று பண்ணியிருப்பேன். அது பண்ணப்போ தான் எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ். ஏன்னா இது பியூர்லி ஒரு ட்ரெண்டிங் சப்ஜெக்ட் கிடையாது, முழுக்க ஒரு ஐடியாலஜி சார்ந்து, அது ரொம்ப போரிங்கான ட்ராகிங்காக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு எக்கனாமிக் சப்ஜெக்ட் அது. அதை பற்றி பேசுகிறப்ப மக்கள் அதை கவனிச்சாங்க அப்படின்றப்போ எனக்கு பயங்கர ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட். அப்போ ஓகே, இதுக்கு இங்கே ஆடியன்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி விஷயத்த மக்கள் தேடுறாங்க, முக்கியமாக யங் பீப்புள் தேடுறாங்கன்னு நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா ட்ரெண்டிங்காக இன்றைக்கி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கோம், அந்த நியூஸை எடுத்து அதுக்கு மேலே நான் ஒரு கமெண்ட்ரி ஆட் பண்ணி பேசினா அதை பார்ப்பாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் கால் மார்க்ஸ்னால் யார், எங்கல்ஸ்னால் யார், அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க சொன்ன தியரியில் உள்ள பிரச்சனை என்ன, இதெல்லாம் நான் பேசினப்போ இது வரைக்கும் மக்கள் உள்ளே போய் பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்றது எனக்கு ஐ வாஸ் ட்ரூலி சர்ப்ரைஸ்ட். அதுக்கப்புறம் ஓகே, அப்போ இங்கே ஒரு கேப் ஒன்று இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே ட்ரெடிஷ்னலாக ஒரு பொலிட்டிக்கல் மீடியா ஈக்கோ சிஸ்டம் இங்கே ஒன்று இருக்குது. ஆனால் இதுக்கு மாற்றாக இவங்க சொல்கிற ஒரு கதை இருக்கும் இல்லையா, இந்த கதைக்கு மாற்றாக இன்னொரு ஆங்கிளில் சொன்னால் மக்கள் கவனிக்கிறாங்க. அப்போ இன்னொரு ஆங்கிளுக்கான ஸ்பேஸ் இங்கே இருக்குது, மக்கள் உண்மையை தேடுறாங்கன்னு நான் கண்டுபிடிச்சேன். அது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் வீடியோ போட ஆரம்பித்தோமா, ஒரு மாதத்துக்கு 4 வீடியோ போட்டிருந்தேன், வாரத்துக்கு ஒரு வீடியோ வேலை பார்த்துட்டு இப்படி பண்ணிகிட்டு இருந்தோமா. ஆனால் ஃபுல் டைமாக இதில் ஒர்க் பண்ண முடியல, நிறையா இதுக்கு அட்டென்ஷன் கொடுக்க முடியல, இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருந்துச்சு. அதனால் யோசித்தப்போ ஓகே நம்ம ஃபுல் டைமாக வரலாம் அப்படின்னு சொல்லி இன்று முதல் இந்த ஷோ ஃபுல் டைமாக இயங்கும். இங்கே மெயின் ஸ்ட்ரீமில் பேசப்படுற ஒரு ஸ்டோரி ஒன்று உண்டு. திராவிடம் தான் நம்மளை படிக்க வச்சாங்க, கம்யூனிசம் அப்படின்றது ஒரு மேன்மையான ஒரு கொள்கை, ஏழைகளை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை, இப்படிலாம் இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு கிரீவன்ஸ் பாலிடிக்ஸ் இங்கே போயிட்டுருக்கு. ஆனால் இல்லைங்க, இப்படியும் ஒரு மாற்று கருத்து இங்கே வைக்க முடியும். இங்கே ரைட் விங் கருத்துக்களுக்கான ஒரு தேவை இருக்குது. வலதுசாரி கருத்து அப்படின்னால இங்கே ரொம்ப மோசமான விஷயமாக இங்கே மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் இதனுடைய உண்மைத்தன்மையை மக்கள்கிட்ட போய் நம்ம சொல்லணும். ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜி சார்ந்து மட்டுமே மக்களை இவங்க ட்ரைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் இருக்குது, இன்னொரு சைடு இதுக்கு இருக்குது. இந்த உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும்தான் எனக்கு உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மக்களை நம்ம எஜுகேட் பண்ணலாம், முக்கியமாக யங் பீப்புளை நம்ம எஜுகேட் பண்ணலாம். ஏன்னா
நீங்கள் ஒரு கருத்தை நீங்கள் நம்பலாம், ஒரு மாற்று கருத்துன்னு ஒன்று இருக்கும். அந்த மாற்று கருத்தையும் நீங்கள் உள்வாங்கி நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும்னு தான் நான் சொல்லிகிட்டு இருப்பேன். அப்போ இப்பயுமே கெவின் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அது 100% உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கெவின் சொல்கிறதுக்கு இன்னொரு மாற்று கருத்து இருக்கும், அதையும் நீங்கள் கேளுங்க. இந்த ரெண்டையும் கேட்டுட்டு அங்கே ஒரு முடிவுக்கு நீங்கள் வரலாம். இதான் ஒரு சரியான ஒரு சமூகம். இவங்க கொஞ்சமாவது ஒரு அறிவுபூர்வமாக சிந்திக்கிற ஒரு சமூகமாக எப்போ மாறுவாங்கன்னா இந்த மாதிரி தான். நிறைய கருத்துக்களுக்கான பிளாட்ஃபார்ம் இங்கே வேணும். இந்த எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கி நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. இங்கே ஒரே கருத்து தான், ஒரே கட்சி தான். திராவிடம்னா திராவிடம் தான் சரி. இடதுசாரி அரசியல், லெஃப்டிஸ்ட் பாலிடிக்ஸ், லெஃப்ட் பாலிடிக்ஸ், முக்கியமாக கம்யூனிஸ்ட் பாலிடிக்ஸ், அந்த இவங்க பேசுகிற இங்கே ஒரு கிளாஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஒற்றைத்தன்மை கொண்ட ஒரு பார்வை மக்கள் மத்தியில் இங்கே கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. இங்கே ஒரு கன்சர்வேட்டிவ் வேல்யூஸ்க்கான ஸ்கோப் இங்கே வேணும், இங்கேயும் கன்சர்வேட்டிவ் வாய்ஸ் இங்கே வேணும் அப்படின்னு எந்த ஒரு கட்சியும் சாராமல். இப்போ கன்சர்வேட்டிவ்ஸ்னால் இவங்க ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்து பேச இங்கே ஆட்கள் இருக்காங்க. பட் நான் அப்படி இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்ட்டாக யாரையும் சார்ந்து இருக்காமல் நமக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருக்குது. இந்த வேல்யூஸை நம்ம மக்கள்கிட்ட போய் வைக்கிறோம், மக்கள் இதை கவனிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். மக்களை இதுக்காக ட்ரெயின் பண்ணணும், உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கோல் எனக்கு இருக்குது. ரைட். ஸோ ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் வி ஆர் இண்டிபெண்ட். யா, ஓகே. ஸோ இந்த சேனலில் நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் பார்த்துருக்கலாம் லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸாக சண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே வீடியோஸ் வந்துடும். இந்த 3 நாள் வந்துடும். இனிமேல் ஒரு 4 நாளாக மாற்றலாம். சண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே 4 நாள், 4 டேஸ் 4 வீடியோஸ். ஏன்னா நிறையா பார்த்தா உங்களுக்கு ஃபேட்டிக் ஆயிரும். நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. ஆனால் டெய்லி வீடியோஸ் இப்போ போட வேண்டாம். இப்போ வாரத்துக்கு 4 வீடியோஸ் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக நம்ம சேனலில் நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, நமக்குன்னு ஒரு சில வேல்யூஸ் இருக்கும்ல, நம்ம இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த பிளான் பண்ணியிருக்கேன். இதில் நமக்கு இப்போது இன்னொன்று, கெவின் பாலுக்கு வந்து மொசாத்ல இருந்து காசு வருது, ஹூ இஸ் ஃபண்டிங் யூ அப்போலாம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். எஸ், ஐ எம் பீயிங் ஃபண்டட் பை நெத்தான்யாஹூ, அப்படி வச்சுக்கலாமா? ரைட். ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ ஹேவ் 2 ways. ஒன்று வந்து ஜாயின் பட்டன் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 119 ஒரு பிளான், 349 ஒரு பிளான். அந்த 2 பிளான்ஸ் நான் வச்சுருக்கேன். ஜாயின் பட்டன் நம்ம வந்து எனேபிளே பண்ணல. இப்போ ஒரு 10 days இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம வந்து எனேபிள் பண்ணோம். எலெக்ஷன் முடிச்சுட்டு அப்படியே அனௌன்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன். இங்கே நிறைய ட்ராமாஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா, குழப்பங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா. சரி, குழப்பங்கள்லாம் முடியட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறேன். இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ, நீங்கள் அதை பண்ணலாம். ஓகே, நம்மளுடைய லாங் டேர்ம் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒயர் அமெரிக்காவில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கன்சர்வேட்டிவ் மீடியா கம்பெனி ஓன் பை பென் ஷபீரோ. ஸோ இந்த மாதிரி ஆட்களெல்லாம் இவங்க சின்னதாக ஆரம்பித்து அங்கே உள்ள அந்த லெஃப்டிஸ்ட் மீடியாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக அவங்கள சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இவங்க இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறாங்க. ஏன்னா இவங்ககிட்ட ஒரு ஐடியாஸ் உண்டு. இந்த ஐடியாஸை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை உண்டு. இவங்க அத்தனை பேருமே சாதாரணமான யங் பீப்புள் தான். ரைட் ஃப்ரம் பென் ஷபீரோ, மேட் வால்ஷ், இவங்கெல்லாம் இங்கேருந்து வந்தவங்க தான். இதையும் தாண்டி சார்லி கர்க் மாதிரியான ஆட்களெல்லாம் யங் பீப்புள் தான். ஸோ ஒரு யங் பீப்புள் இவங்க தனியாக வந்து இங்கே ஒரு ஸ்பேஸை நம்ம உருவாக்கணும், இங்கே கன்சர்வேட்டிவ்க்கான ஒரு ஸ்பேஸ் இங்கே வேணும்னு சொல்லி இவங்கெல்லாம் முடிவு பண்ணி உள்ளே வந்தாங்க. இன்றைக்கி அவங்க உருவாக்கியிருக்கிற அந்த எம்பையர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு. அங்கே உள்ள மக்களை இவங்க எஜுகேட் பண்ணி காலேஜ் கேம்பஸ் போகிறாங்க, இவங்களை எஜுகேட் பண்ணுறாங்க. அங்கே சொல்லப்படுற மீடியா கருத்தை இவங்க அடித்து இதெல்லாம் இல்லைங்க, இப்படிலாம் இல்லை, இப்படியும் ஒரு வியூஸ் இருக்குது, இதான் உண்மைன்னு சொல்லி உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் இவங்க சேர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் இதை க்ரோ பண்ணணும். இப்போது கெவின் பால் அப்படின்ற இந்த ஷோ இருக்கு இல்லையா, கெவின் பால் ஷோ இஸ் a 1-man ஷோ. நான் மட்டும்தான், எல்லாமே நான் தான். கேமரா வைப்பேன், நானே மைக் வைப்பேன், நானே எடிட் பண்ணுறேன், நானே தம்ப்நெயில் பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்யூச்சர் நம்மளுடைய இந்த எபிசோட்ஸ் எல்லாமே ஆப்பிள் பாட்காஸ்ட் போகும், ஸ்பாட்டிஃபை போகும். இந்த மாதிரி ஈவன் ஐம் பிளானிங் டு பில்ட் அ வெப்சைட், அதுவும் நம்ம பண்ணலாம். ஆப்பிள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை, வெப்சைட் அண்ட் ரம்பிள்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, இங்கேயும் நம்ம போகலாம். ஸோ இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன். நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வாய்ஸ் தான், ஒரே கருத்து, ஒரே உண்மை. இது வந்து ஆர்வெல் பேசின விஷயம். அவருடைய 1984 இவர் பேசியிருப்பார் அந்த நாவலில். ஒரு சர்வாதிகாரம் இங்கே இருக்குது, வேறு கருத்துக்கு இங்கே இடமே இல்லை, வரலாறு அங்கே திருத்தி எழுதப்படும் லிட்ரலாக. இப்போ தமிழ்நாட்டிலையும் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே வேறு கருத்துக்களுக்கு இங்கே ஸ்பேஸே இல்லை. ஸோ இவங்களையும் தாண்டி
நம்ம ஒரு உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. டீட்டெயில்ஸ் நான் கீழே போட்டு வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணுற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. ஏன்னா இந்த சேனலில் 200 சப்ஸ்கிரைபர்ஸ், 200 பேர், 300 பேர், அங்கேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் உண்டு. உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் நீங்கள் நம்புகிற அந்த நம்பிக்கைக்கும் நன்றி. தொடர்ந்து நம்ம ஒன்றா ட்ராவல் பண்ணலாம். ரைட், நன்றி.